ஒரு பாத்திரத்தில் ஜலம் கொதிக்க வச்சுக்கோங்க. கொத்தமல்லி வர 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, 3 மிளகாய், கொஞ்சம் மிளகு நல்லா எண்ணெய் விட்டு வறுத்து வாசனை வர வரையும் வறுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போடுங்கோ. புளியும் போடுங்கோ, இதுலேயே உப்பையும் போடுங்கோ. ஏன் ஊற வச்சு அரைச்சா சரி கரைச்சி வச்சா சரியாக வராதா? என்ன கோல்மால் வேலை பண்ணுற? ரொம்ப நாள் வீடியோ போடாதனால முத்தி போச்சா அப்படின்னு திட்டாதீங்கோ. கடுகு வெடித்து அதுக்குள்ளேயே போடுங்கோ. இந்த பொடியும் உள்ளே போடுங்கோ. நமக்கு புளி கரைக்கிற மஞ்சப்பொடி போடுங்கோ. புளி கரைக்கிற வேலை மிச்சம்னு இல்லை, நம்ம சில பேருக்கு கரைக்க முடியாமல் இருக்கலாம். அவசரத்தில் இப்படி போட்டுடலான்னு யோசிக்கலாம். இப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்களேன். சுண்டக்காய் வத்தலோ மணத்தக்காளி வத்தலோ எதையோ ஒன்று போடுங்கோ. கூட கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் இது அதுக்குள்ளே இறங்கும், அது இதுக்குள்ளே இறங்கும். எனக்கு வத்தல் ரொம்ப ஊறாமல் இருந்தால் பிடிக்கும். சுத்துப்பட்டி 18 கிராமமும் தெரியறது. குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும். கண்ணா பின்னான்னு கமெண்ட் போட்டுறாதீங்கப்பா. See you soon பா. பாய்ப்பா.